டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மும்மொழி கல்விக் கொள்கை கட்டாயம் என எந்த அரசியல் அமைப்பில் உள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இது போன்ற உத்தரவுகளை தமிழ்நாடு ஏற்காது என்றும், இதேபோல் நடந்து கொண்டால் தமிழர்களின் தனி குணத்தை பார்க்க நேரிடும் என்றும் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிதி உரிமையை கேட்டால் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என தமிழ்நாட்டை மிரட்டுவதா என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என நாம் அரசியல் உள்நோக்கத்துடன் பேசுவதாகவும் மத்திய அமைச்சர் கூறியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மொழி, இனம் உள்ளிட்ட உணர்வுகள் வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலே வந்தது என தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் கொடுக்கும் இடத்திலும் நாங்கள் பெரும் இடத்திலும் இருப்பதாக நினைத்து தலைக்கணம் காட்ட வேண்டாம் எனவும் ஆவேசத்துடன் எச்சரித்துள்ளார். விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதழியலில் நூற்றாண்டு காலமாக இயங்கி வரும் விகடன் இணையதளத்தை முடக்கி இருப்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்றும், பாஜகவின் பாசிசத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முடக்கப்பட்ட இணையதளத்திற்கு உடனே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஆனந்த விகடன் மற்றும் ஜூனியர் விகடன் ஊடகங்கள் மீது பாஜக அரசு நடத்திய கருத்து சுதந்திர பாசிச தாக்குதலுக்கு திருமாவளவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஊடகங்கள் கருத்து சுதந்திரத்தை உறுதியாக பற்றி நிற்கும் ஊடகங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விகடன் இணையதளத்தை முடக்கி இருப்பது ஊடக சுதந்திரத்திற்கும் மக்களாட்சி தத்துவத்திற்கும் எதிரான ஒன்று என்றும், மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இதனை உடனடியாக இணையதள முடக்கத்தை நீக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பல மொழிகள் என்றால் இந்தியா ஒன்றாக இருக்கும் என்றும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் என்றும் சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் கல்வி திட்டத்திற்கு நிதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு தேசிய இனத்திற்கு தாய்மொழி என்பது ஒன்றாகத்தான் இருக்கும் என்றும், மற்ற மொழிகளை தொடர்பு மொழிகளாகத்தான் ஏற்க முடியும் என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பட்டால் பல மொழிகளை கற்போம் என்றும் தெரிவித்துள்ள சீமான், எங்களிடம் இருந்து பெற்றவரையே எங்களுக்கே கொடுக்க மறுப்பது எந்த வகையில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இருமொழி கல்விக் கொள்கை என்பது காலாவதியான கொள்கை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக நிர்வாகிகள் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கல்விக் கொள்கையை அனுமதிக்கப்படுவதாகவும், திமுகவினரின் பிள்ளைகள் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி கற்பதாகவும் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்று இந்தி படிக்கக்கூடாது என கூறுவது என்ன நியாயம் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது என பகிரங்கமாக அறிவிப்பதும், விகடன் இணையதள முடக்கத்தையும் மத்திய அரசின் பாசிச அணுகுமுறையை காட்டுகிறது என தவேக தலைவர் நடிகர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். பாசிச அணுகுமுறையை எந்த அரசு மேற்கொண்டாலும் அதனை எதிர்ப்போம் என விஜய் கூறியுள்ளார். அதிமுகவில் நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் அதனை சமாளிக்க தனது அணுகுமுறையை இபிஎஸ் மாற்ற முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அண்மையில் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, ஓபிஎஸ் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாகவும் தெரிகிறது. அதிமுகவில் இருந்து விலகி இருப்பவர்கள், நீக்கப்பட்டவர்கள் உள்ளிட்டோரை அழைத்து பேச உள்ளதாகவும், சசிகலா, தினகரன் ஆகியோரது ஆதரவாளர்களையும் அழைத்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்துக்கள் ஏன் ஹலால் உணவை சாப்பிட வேண்டும் என ஓட்டல் மேனேஜரிடம் பாஜக நிர்வாகி ராம ஸ்ரீனிவாசன் கேட்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. சாப்பிட வருபவர்களில் பெரும்பாலானோர் இந்துக்கள் என்பதால் ஏன் அவர்களுக்கு ஹலால் உணவு பரிமாற்றப்படுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதில் அவருக்கு ஆதரவாக சில கமெண்ட்டுகள் போட்டு வரும் நிலையில், பிடிக்கவில்லை என்றால் வேறு ஓட்டலுக்கு போங்கல என பலர் கருத்துக்களை பதிவிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தேர்தல்களில் வாக்காளர் பங்கேற்பதை அதிகரிக்கும் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட 182 கோடி ரூபாய் நிதியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்று திரும்பியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வங்கதேசம், நேபாள், கம்போடியா உள்ளிட்ட நாடுகளுக்கான சிறப்பு திட்ட நிதிகளையும் ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். முக்கிய நடவடிக்கையாக சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தி வருகிறார். சபரிமலையில் பக்தர்கள் நீண்ட நேர தரிசனத்திற்காக காத்திருப்பதை தவிர்க்க வரும் மார்ச் மாதம் முதல் கொடிமரம் வழியாக சென்று ஐயப்பனை தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க ஆண்டுதோறும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த ஆண்டு தரிசனத்தின் போது கட்டுக்கிடங்காத கூட்டம் நிலவியது. நிமிடத்திற்கு இத்தனை பக்தர்கள் என கணக்கு வைத்து 18ஆம் படி ஏற்றப்படுகிறார்கள். அதன் பின்னரும் மேம்பால கியூவில் காத்திருந்துதான் ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியும். எனவே தரிசன முறையில் மாற்றம் செய்ய கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே வெப்பம் சுட்டெரித்து வருகிறது. எனவே மேலும் வெப்பம் அதிகரிக்கும் என்பதால் பகல் நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், அப்படி செல்ல நேரிட்டால் பருத்தி ஆடைகளை அணிவதோடு தண்ணீர் பாட்டில்களையும் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடிகர் சந்தானத்திற்கு நகைச்சுவை வசனங்களை எழுதிய நகைச்சுவை நடிகர் சிரிக்கோ உதயா நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது வலது கால் அகற்றப்பட்டது. திரைத்துறையில் 35 ஆண்டுகளாக இருப்பவர் சிரிக்கோ உதயா. சிறந்த வயலின் கலைஞரான இவர் மிமிக்ரி செய்வதிலும் வல்லவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித்துடன் நடிக்கும் வாய்ப்பை மிஸ் பண்ணியதாக நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் அஜித்துடன் எப்போது நடிக்கப் போகிறீர்கள் என மாணவர்கள் கேள்வி எழுப்பினர். அஜித் சார் மிகப்பெரிய பர்சனாலிட்டி என்றும் கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் என்றும் கூறிய நடிகர் விஜய் சேதுபதி அவருடன் நடிக்க ஏற்கனவே கிடைத்த வாய்ப்பை மிஸ் பண்ணியதாக கூறியுள்ளார். அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் என்றும் விஜய் சேதுபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலின் போது மாணவர்களுடன் விஜய் சேதுபதி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். IPL போட்டிகள் மார்ச் 22ஆம் தேதி தொடங்க உள்ளன. மே மாதம் 25ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளன. முதல் போட்டியில் ராயல் சேலஞ்ச் கொல்கத்தா அணிகள் பங்கேற்கின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 7 போட்டிகள் நடைபெற உள்ளன. அந்த 7 போட்டியிலும் CSK அணி விளையாடுவதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். இந்த தொடரில் மார்ச் 23ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் போட்டியில் CSK அணி தனது முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.